நல்லதே நடக்கட்டும். சமீப காலமாக அதிகமாக பேசப்பட்டு வருகின்ற ஒரு விடயம்தான் விவாகரத்து, டிவோர்ஸ். ஆம், மிகவும் சர்வசாதாரணமான ஒரு விடயமாகிவிட்டது இந்த விவாகரத்து. சின்ன சின்ன காரணங்களுக்காக கூட நாங்கள் விவாகரத்தை செய்கின்றோம். இதற்கு என்ன காரணம் என்று பார்த்தீர்களேயானால், இப்பொழுது எங்களுக்குள் இருக்கின்ற அனாவசியமான எதிர்பார்ப்புகள். சின்ன சின்ன விடயங்கள் கூட எங்கள் துணை மீது அதிக அளவிலான கோபத்தை ஏற்படுத்தி விடுகிறது. இப்படி கோபம் ஏற்படும் பொழுது எங்களை சூழ இருக்கின்றவர்கள் அதை இன்னும் அதிகரித்து விடுகின்றனர். ஒரு கட்டத்தில் நாங்கள் செய்த பிழையை உணர்ந்தால் கூட எங்களுடைய துணையிடம் சென்று நாங்கள் செய்தது பிழைதான் என்று ஏற்கும் மனப்பக்குவம் எங்களுக்கு வருவதே இல்லை. காரணம் என்ன? எங்களுக்குள் இருக்கின்ற ஈகோ. நாங்கள் சேர்ந்திருக்கும் காலத்தில் நாங்கள் எங்கள் துணையிடம் சொல்லுவோம், இந்த உலகத்திலேயே எல்லோரையும் விட உன்னை நான் அதிகமாக நேசிக்கின்றேன், என்னை விட உன்னை யாருமே நேசிக்க முடியாது என்று. இந்த இடத்தில் நாங்கள் தோற்று போய் விடுகின்றோம். உலகத்தில் யாராலையுமே நேசிக்க முடியாத அளவுக்கு உங்களுடைய துணையை நீங்கள் நேசிக்கிறீர்களே, ஆனால் அவர் செய்த பிழையை நீங்கள் மன்னித்து விடுவீர்கள், அல்லது உங்களுடைய பிழையை உணர்ந்து அவரிடம் சென்று மன்னிப்பு கேட்பீர்கள். இந்த உணர்வு உங்களுக்குள் வறுமையானால் நீங்கள் ஜெயித்து விடுவீர்கள். நீங்கள் சொன்ன அந்த வார்த்தை, அதாவது இந்த உலகத்திலேயே என்னை விட உன்னை யாருமே நேசிக்க மாட்டார்கள் என்று சொன்ன அந்த வார்த்தை நிஜமாக இருந்தால் உங்கள் துணையை எப்பொழுதுமே நீங்கள் பிரிய மாட்டீர்கள். இப்பொழுது சொல்லுங்கள், உங்களுடைய துணையை நீங்கள் உண்மையாக நேசிக்கின்றீர்களா? ஆனால் என்னை விட்டு போனால் எந்தன் நிலா சோர்ந்து போகும், வானின் நீலம் தேய்ந்து போகுமே முன் கோபக்குயிலே.